ஏங்க எனக்கு கொஞ்சம் அப்படியே ஆஃபீஸ்ல ட்ராப் பண்ணுங்க. டைம் ஆச்சு பஸ் போயிருக்கோம். ஆமா, உன்னை இங்க விட்டுட்டு ஊரையே சுத்திட்டு நான் என் ஆபீஸ் போறேன். பஸ் போயிடும் தெரியும்ல, டைம் தெரியும்ல, அப்ப முன்னாடியே கிளம்பி போக வேண்டியதானே? ஆமாங்க. உங்க குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு உங்களையும் ஆஃபீஸ் ரெடியாக்கி விட்டு இதுல வேற உங்க அப்பாவுக்கு பத்தி சாப்பாடு செஞ்சு தனியா எடுத்து வச்சுட்டு நானும் ரெடியாக்க வேண்டாங்களா? வாய் இருக்குன்னு ஓவரா பேசாதீங்க. சரிம்மா, ஏதோ கோவத்துல அவசரத்துல சொல்லிட்டேன். எனக்கு தானே ஆபீஸ் டைம் ஆகுது. வா விட்டுட்டு போறேன். ஏன்பா ம் இந்த ஃப்ளாஸ்கில் தண்ணியை சுடு தண்ணி ஊற்றி வச்சிட்டீங்களா? வச்சு தொலைறேன். ஏப்பா நீங்கள் ஆஃபீஸ் போங்கப்பா, நானே போய் சுடு தண்ணி வச்சுக்கிறேன். எதுக்கு சுடு தண்ணி வைக்கிறேன்னு உங்க காலில் ஊத்திக்கிட்டு அந்த பாவம் என்ன வந்து சேர்த்துக்கா? நானே வச்சு தொலைறேன். இந்தாங்க பிடிங்க. சார் இல்ல சார். சார் இன்னைக்கே எல்லா சைட் ஒர்க்கும் முடிச்சு கொடுத்துறேன் சார். சார் ஷூரா சார்? சார் இல்ல சார், இல்ல சார், இன்னைக்கு இனிமே முடிச்சு கொடுத்துறேன். ஷூர் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். பா என்னப்பா பிஸின்னு இருந்தா விட மாட்டீங்களா? சும்மா கால் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்குப்பா. பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்கப்பா. மூச்சு விட கஷ்டமாக இருக்குப்பா. கொஞ்சம் ஆஸ்பத்திரி கூட்டு போறியாப்பா? இந்த வேலை பாக்குறதா வேணாமா? ஆ? எதுக்கு சாமி கோவப்படுற? கோவப்படுறேன் அப்பா, நீங்க அது மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. இப்போ நான் ஹாஃப் டே லீவ் சொல்லிட்டு தான் வரணும். நீங்க ரெடி ஆகுங்க, நான் லீவ் சொல்லிட்டு வரேன். சீக்கிரமா வாப்பா. ஏங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஏங்க டென்ஷனாவே இருக்கீங்க? ஏன்பா கேட்குற? நம்ம மார்னிங் ஏற்கனவே டென்ஷனில் தானே ஆஃபீஸ் போனோம். ம். அது பத்தாததுக்குன்னு அங்கே போனால் சைட் மேனேஜர் சைட்டில் போய் ஒர்க் பாருங்கன்னு கத்துன்னு கத்திட்டான். அவன் கூட பிரச்சனை பத்தாதுன்னு அப்பா வேற குறுக்கு கால் பண்ணி நெஞ்சு வலிக்குது, மூச்சு விட முடிய மாட்டேங்குது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போன டார்ச்சர் பண்றாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா டாக்டர் என்ன தெரியுமா சொல்றாரு? இவருக்கு ஒண்ணுமே இல்லை, இவர் பயந்துகிட்டு இருக்காரு, பேனிக்காக வேணாம்னு சொல்லுங்க, இவர் நார்மலா தான் இருக்காருன்னு சொல்றாங்க. இப்படிலாம் டார்ச்சர் பண்ணா நான் எப்படி சர்வை பண்றது? செம்ம டென்ஷன் ஆகுது. நான் ஒன்று சொன்னா தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லு. பேசாம மாமாவை ஆசிரமத்தில் சேர்த்திடலாங்களா? நம்மளும் நம்ம ட்ரீமை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். நம்மளுக்கும் வீடெல்லாம் கட்டணும், செட்டில் ஆகணும். நீங்களும் வேலை பார்க்க போறீங்க, நானும் ஆஃபீஸ் போயிடுறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. அவர் இப்போல்லாம் ஆசிரமம் பெட்டராக இருக்குது. அவரை கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டா அங்கேயும் அப்பா பத்துக்கு ஆளுங்களாம் இருக்காங்க. நம்ம 2 பேர்த்தாலுமே வீட்டிலேருந்து பார்த்துக்க முடியாது இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னமோ அதான் சரின்னு படுது. தெரிஞ்ச ஒரு ஆசிரமம் இருக்கு. அப்பா அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. இல்லைப்பா, புறப்படலாம் வாப்பா. பா வாப்பா, எல்லாம் கேட்டேன் வாப்பா. விட்டுருங்க. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. பெரிய சிவாஜி கணேசன் இருக்கிறது வாடகை வீடு, இதுல சொந்த வீடு மாதிரி அழுகுறதா பாரு. அப்பா என்னை ஆசிரமத்தில் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் மட்டும் என்னை வந்து பார்த்துட்டு போங்கப்பா. வேற குழந்தைங்களை கூப்பிட்டு வந்துடாதப்பா.
ஏன்பா? அவங்க சின்ன பிள்ளைங்க, பெத்தவங்களுக்கு வயசாயிட்டா இங்கதான் கூட்டு வந்து சேர்த்துறேன்னு அவங்க மனசுல பதிஞ்சிரும்பா. கண்டிப்பா கூட்டு வராதுப்பா அவங்கள. பா என்ன பேர குழந்தைங்க கேட்பாங்க, தாத்தா எங்கன்னு கேட்பாங்க. கேட்டா நீங்க படிச்சு மேற்படி பெரிய ஆளாகி டாக்டர் ஆகி ஊசி போறதுக்கு தாத்தா வந்துடுவாருன்னு சொல்லுப்பா. எப்பா ஒன்னே ஒன்று கேட்கட்டுமா? முதியோர் இல்லத்துக்கு போறதுக்கு முன்னாடி உன் கையால எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பா. பையன் மருமக சவுத் அமெரிக்கா கம்பெனியில் வேலைக்கு இருக்காங்க. என்ன எனக்கு தான் அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற, எப்படி தனியாக இருக்க? எனக்கு என்னப்பா, ஹோம் நர்ஸ் வச்சு பையன் ராஜா மாதிரி பார்த்துக்கிறான். இந்த காலத்தில் எப்படி ஒரு பையனா? பரவாயில்லையே, ஹோம் நர்ஸ்லாம் போட்டு பார்த்துக்கிறான். சரி சரி சரி. சரி சரி. வாங்கய்யா, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. சரி சரி. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? அப்பா அம்மா ஆசிரமத்தில் சேர்க்கணும். இவரவா? ஆமா. யோசிச்சு சொல்றியா? யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கோம். என்னப்பா சொல்ற? இல்லைங்க, வீட்டில் கொஞ்சம் பார்த்துக்க முடியல வேலைக்கு போகிறனால. ஏய், முடியாது. இவரெல்லாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியாது, வெளியே போ. ஹலோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் அப்பாவை நான் சேர்த்துறேன், நான் காசு கட்டுறேன். அதுக்கு என்ன வச்சிருக்கீங்க ஆசிரமம்? ஏய், முடியாதுன்னு சொல்லிட்டு நல்ல முறையில் வெளியே போயிடு. ஆமாம், வெளியில் போங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க யாரு? நீங்க எது கத்திக்கிறீங்க? நீங்க வாப்பா. டேய் நில்டா. ஆனால் அதை போயில நீ யாருன்னு உனக்கு தெரியுமாடா? சும்மா இருப்பா. 27 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு அனாதையா கோயிலில் கிடந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்தாங்க. அதை இந்த குழந்தைய என்கிட்ட கொடுப்பா, நான் காப்பாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு தத்தெடுத்துட்டு போய் கேட்டு ஒன்று வளர்த்த வர்ற அவரு. அப்ப இது குழந்தைகள் காப்பகமாக தான் இருந்தது. உன்ன மாதிரி தத்து பிள்ளைங்களும் வளர்த்தவங்களையும் மறந்துட்டு பெத்தவங்களை கொண்டு வந்து அனாதை ஆசிரமத்தில் சேர்க்க வரனால தான் இது முதியோர் இல்லமா மாறிச்சு. இன்னொன்னு தெரியுமாடா உனக்கு? உன்னை தத்தெடுத்துட்டு போய் 6 மாசத்துல உன் ஹார்ட்ல ஓட்டர் இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டான். உனக்கு ஆபரேஷன் பண்ணும் 10 லட்சம் 20 லட்சம் செலவாகும்னு சொல்லிட்டான். அந்த ஆளோட வீட்டையே வித்துட்டு அதே வீட்டில் வாடகை இருக்க அந்த மனுஷன் தெரியுமாடா உனக்கு? அந்த வீட்டை வித்து தான் உன்னை ஆபரேஷன் பண்ணி அந்த உசுரை காப்பாத்தினாரு. நன்றி கட்டவன. அப்படிப்பட்ட மனுஷனை கூட்டி தான் ஆசிரமத்தில் சேர்க்க வந்திருக்கியா நீ? அறிவு இருக்கா உனக்கு? உன்னை பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்குடா. வெளியே போடா நீ. வந்துட்டானுங்க. பா, இவர் சொல்றது உண்மையாப்பா? அது உண்மையா இருந்தா என்ன, பொய்யா இருந்தா என்னப்பா? அன்னைக்கும் உனக்காகத்தான் நான் இதை செஞ்சேன், இன்னைக்கும் உனக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன்ப்பா. பா சாரிப்பா. பா பா, என்ன மன்னிச்சிருப்பா. எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கேன். பாப்பா போலாம். நீ பாப்பா போலாம். வேண்டாப்பா, உன் பொண்டாட்டி ஏதாவது சொல்லுவாப்பா. பா, நான் பாத்துக்கிறேன் வாப்பா. வாங்கப்பா, தயங்காம போங்கப்பா. உங்க வீடுதான்ப்பா இது. உட்காருங்க. இப்போ என்னத்துக்கு இவரை திருப்பி கூட்டு வந்தீங்க? நேற்று தான் அவ்வளோ தெளிவாக படிச்சு சொன்னல. ஏன் அப்பா பசங்க பொங்குதோ உங்களுக்கு? வார்த்தையை பார்த்து விடு. மறுபடியும் நடுவுட்ல கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க. ஏய், என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடி உனக்கு? உள்ள வாடி. என்னங்க சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு மாசம் மாசம் வாடகை கொடுத்துட்டு இருக்கோம்ல. ஆமா. அந்த வீட்டை வித்து தான் உன்னை ஆபரேஷன் பண்ணி அந்த உசுரை காப்பாத்தினாரு. நன்றி கட்டவன. அப்படிப்பட்ட மனுஷனை கூட்டி வந்து ஆசிரமத்தில் சேர்க்க வந்திருக்கியா நீ? அறிவு இருக்கா உனக்கு? நீயும் வேலைக்கு போற, நானும் வேலைக்கு போறேன். கனவை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அதான பிரச்சனை. ஒரு ஹோம் நர்ஸ் போட்டு என் அப்பாவை நானே பாத்துக்கிறேன்.
அவங்க ஃபுல்லா கேர் பண்ணிப்பாங்க. என்ன சொல்ற? வேணாங்க, வேற என்ன பண்றது? ஹோம் நர்ஸ்லாம் வேணாங்க. என்னன்னாலும் இனிமே நான் பாத்துக்கிறேன். நீ எப்படி? நான் வேலையை விட்டுறேன். இனிமே ஆஃபீஸ் போகல. இனிமே நானும் அவர் கூட இருந்து அவரை ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கலாம். உங்களுக்கு மட்டும் அப்பா இல்லை, இனிமே அவர் எனக்கும் அப்பா தாங்க. சாரி அப்பா. சாப்பிடுவாங்கப்பா. நம்ம இனிஷியல் பேருக்கு மட்டும் முக்கியம் இல்லை, வாழ்க்கைக்கும் தான். எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மளை பெற்று வளர்த்தவங்கள என்னைக்கும் கைவிற்றக்கூடாது. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்காதவங்க இருந்தீங்கன்னா நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. இனிஷியல் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் டு லைஃப்.